இப்போ நிறைய படங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக வந்தீங்கன்னா பராசக்தி 3 நாள் சொன்னாங்க, 4வது நாள் வசூலை சொல்ல முடியல. ஸோ புதுசாக ட்ரெண்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமா ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்தது. 10 பேர் சேர்ந்து பணம் போட்டு படம் எடுக்கிறது. பிரதீப் ரங்கநாதன் எப்படி கோமாளியை அடுத்து ஒரு படத்தை ஜெயிச்சதான் இன்னைக்கு அவர் அந்த ஹீரோ மேஜர் தான் இருக்காரே ஒழிய ஒரு இயக்குனர் போயாச்சு. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு. எப்படின்னா, சின்ன பட்ஜெட் படங்கள், நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் சூப்பர் ஹிட் படங்களாக மாறுது. அதே சமயத்தில் பெரிய பட்ஜெட் படங்கள் தோல்வி அடையுது. இதுக்கு என்ன காரணம்? இது எப்படி நடக்குது? இல்லை, அது ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி இன்னைக்கு வரைக்கும் சின்ன படங்கள் நல்ல வகையில் ஓடிக்கிட்டே இருக்குது. கண்டென்ட்டு கரெக்டாக இருந்தால் நல்ல லாபத்தையும் கொடுத்துட்டா இருக்குது. ஆனால் அது வெளியே தெரியாமல் இருந்துச்சு. பிரம்மாண்டமான படங்கள் தோக்கும் பொழுது சின்ன படங்கள் ஜெயிக்கும் பொழுது அது டக்குன்னு தெரிஞ்சிடும். இதுதான், இது ட்ரெண்டே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வெளியாகக்கூடிய அதிகபட்சமாக 230, குறைந்தபட்சம் 87 இந்த திரைப்படங்களில் நீங்கள் 10லேருந்து 12% நட்சத்திர அந்தஸ்துள்ள நடிகர்கள் நடித்த படம் ஜெயிச்சிருக்கோம். அதனுடைய லாப சதவீதம் பார்த்தீங்கன்னா 5%, 3%, 2% தான் இருக்கும். அதுக்கு கீழே போனோம்னா 10% ஜெயிச்சிருக்கோம். அது எல்லாமே பட்ஜெட் படம். ஒரு 100 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிற இடத்துல ஒரு 10 கோடி ரூபாய், 7 கோடி ரூபாயில் எடுத்த படங்கள் நீங்கள் 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபாயே வருவாயே அந்த தயாரிப்பாளர் கொடுத்துருக்கான். அது வெளியே தெரியாமல் போயிடும். பெரிய ஆலமரத்துக்கு கீழே புல்லு புண்டெல்லாம் அந்த கணா போயிடுறது மாதிரி தான் போயிடுது. ஆனால் இப்போ சமீப காலமாக இடையே ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய், சூர்யா இவங்க நடித்த படங்கள் எல்லாமே மினிமம் 250 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டை அவங்க பெருமையாக வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த பட்ஜெட்டுங்கிறது தயாரிப்பாளருக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். பொது சமூக ஊடகத்தில் வெளியே வரும்பொழுது அந்த படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு கிரியேட் ஆகுது. 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு. அப்போ அதனுடைய வருமானம் எவ்வளவு இருக்கும்? அதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா தன்னோட செய்தி பசிக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்னு பாக்ஸ் ஆஃபீஸை பற்றியே தெரியாத ஆட்கள்லாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை ஷோ ஒரு நாளைக்கு ஓடுதுன்னு தெரியாது, எவ்வளோ ஆடியன்ஸு படம் பார்க்குற வசதியில் தமிழ்நாட்டில் தேட்டர் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் போடுவாங்க பார்த்தாங்க. இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் 137 கோடி, 148 கோடி மொத்த வசூலாக இஸ்லாரா. ஒன்றும் தயாரிப்பாளர் என்ன செய்வார், அவருக்கு ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணியிருப்பார், அவர் மூலம் வெளியே சொல்கிறது இல்லை, இவங்கள ஒரு கிரியேட் பண்ணுறது நடிகர்கள்ட்ட காசு வாங்கிட்டு. அப்போ உங்களுக்கு அந்த படம் முதல் நாள் ரொம்ப கம்பீரமாக அறிவிச்சிருப்பாங்க 147 கோடி ரூபான்ட்டு. 2ஆம் நாள் படம் விட்டுக்கிறோம். 2ஆம் நாள் வசூலை சொல்ல முடியாது. இப்போ நிறைய படங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் ரீசெண்டாக வந்தீங்கன்னா பராசக்தி 3 நாள் சொன்னாங்க, 4வது நாள் வசூலை சொல்ல முடியலை. அதே மாதிரி நீங்கள் கடைசியாக இந்த ரஜினிகாந்தனுடைய படத்துக்கு 3 நாள் வசூல் வந்துச்சு, அதுக்கு அடுத்து வரவே இல்லை. ஏன்னா வசூல் கீழே இறங்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த படங்கள் தோல்வி அடையும் பொழுது சிறைன்னு ஒரு படம் வருது வருஷ கடைசியில். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆக சிறந்த கதை, ஆக சிறந்த கதையாக்கம், ஆக சிறந்த படப்பிடிப்பு, ஆக சிறந்த இயக்கம், ஆக சிறந்த நடிப்பு, இதையெல்லாம் கடந்து இது எல்லாம் இருந்தாலும் இதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அந்த சேர்க்கறது தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. அதை சரியாக செஞ்சது லலித்குமார், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் பையன் அந்த படத்தில் ஹீரோ, அது செகண்டரி. அவர் அதாவது அவர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர். கொரோனா லாக்டவுன், படத்தை ஓடிடியில் கொடுத்துருவோம்னு ப்ரெஷர் ஒரு பக்கம், எல்லாத்தையும் கடந்த கடுமையான பொருளாதார நெருக்கடி, பொருட்கள் சுமை எல்லாத்தையும் எதிர்த்து அந்த படத்தை கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக மார்க்கெட் பண்ணார். அந்த படம் அந்த முடங்கி இருந்த காலத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய லாபத்தை அந்த தயாரிப்பாளருக்கும் விஜய்க்கு பேர் வருது. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல எஸ்ஆர் பிரபு சொல்லுவோம், ட்ரீம் வாரியர். அவருக்கு ஈக்குவலாக அன்றைக்கி எழுந்த லலித்குமார் அவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்தையும் அதன் மூலம் சிறை ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுங்கிறது காரணம். சக்தியில்
சாப்பாடு இருந்தால் தான் அகப்பையில் வரும். சரக்கு இருந்தால் தான் நம்ம லலித்குமாரால் மார்க்கெட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த படம் ஆக சிறந்த படமாக நீங்கள் ஒரு 6 கோடி ரூபாயில் எடுத்த ஒரு படம் ஒரு 100 கோடி ரூபாய் தயாரிப்பாளருக்கு வரவு செலவாக கொடுத்துருக்குனாக்க அது எத்தனை மடங்கள் ஆகும்னு பார்ப்பீங்க. இப்போ வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ ரஜினிகாந்த், கமல், தனுஷ், அஜித், விஜய் இவங்கள வச்சு சின்ன பட்ஜெட் படங்கள் எடுக்க முடியாதுல்ல, அந்த யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல. பெரிய நடிகர்களை வச்சு சின்ன படம் எடுக்க முடியாதுங்கிறது இல்லை, அது லாஜிக்கே கிடையாது. இவங்களும் ஒரு இமேஜின் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ. நீங்கள் ஒரு ரஜினிகாந்த், ஒரு சங்கர், ஒரு ஏஆர் ரஹ்மான், இந்த 3 பேர் மட்டும் நடிக்கக்கூடிய படத்தை நீங்கள் எடுங்க, 150 கோடி ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ இந்த 3 பேரும் பொழுது உங்களுடைய சம்பளம் குறையும். ஒரு 100 கோடி ரூபாய்க்குள்ள 3 பேருடைய சம்பளம் வந்ததுன்னா 50 கோடி ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், 150, 300 கோடி ரூபா லாபம் கிடைக்கும். அதில் அந்த ரஜினிகாந்தையும் ஹை டெம்போவில் நிப்பாட்டுறதுக்கு மல்டி ஸ்டார் தேவை. அதே மாதிரி மல்டி லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேரும் போது தான் உங்களுடைய அந்த பட்ஜெட் என்பது வந்து தாறுமாறாக கூடி போகுது. ஒரு படத்தினுடைய ரஜினி நடித்தாலும் சரி, கமல் நடித்தாலும் சரி, இல்லை சிறை ஹீரோ நடித்த படமாக இருந்தாலும் சரி, எல்லா படங்களும் அதிகபட்சமாக 100 நாள் ஷூட்டிங் தான். அந்த ஒரு நாள் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிற ரஜினிகாந்தாக இருந்தால் 10 லட்ச ரூபா, சிறை ஹீரோ நடித்தா 2 லட்ச ரூபா. ஆனால் மனித உழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான், இதுதான். அதனால் இது என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்னாக்கா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டிங்க. ரஜினின்னா இப்படித்தான் வருவார், கமல்னா இப்படித்தான் வருவார். ஏன் இதே ரஜினிகாந்த் 6லேருந்து 60 வரை ஒரு சாதாரண சின்ன பட்ஜெட்டில் படித்தது, அவர் சூப்பர் ஸ்டார் இமேஜ் கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ அவர் கீழே இறங்கி சங்கர் சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி. இப்போ நீ பட்ஜெட்டில் படம் எடுக்க சொன்னால் என்னால் எடுக்க முடியாதுன்னாரு. ஏன்னா அவங்க மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ஹெலிகாப்டரில் சைத்திட்டம் போடுறான், அந்த சைத்திட்டத்தை மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் பார்க்குறான், அது 2ஐயும் சேர்த்து மேலே ஒரு ஹெலிகாப்டரில் இருந்து படம் முடிக்கணும். இதுதான் சங்கர் யோசிக்கிறது. இந்த சாதாரணமாக ஒரு குடிசை வீட்டில் இந்த செய்திட்டத்தை எடுத்துட முடியும், இது பட்ஜெட்டு. அதனால் நீங்கள் அதாவது தமிழ் சினிமா இருக்கட்டும் இல்லை இந்திய சினிமா எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படத்தினுடைய 65-70 காட்சி தான். இந்த 70 காட்சிக்கு சரியான காட்சி அமைப்பும் கதை, ஒரு வரி கதையும் சரியாக இருந்தால் அதில் யார் நடிச்சிருக்காங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் அந்த படம் ஜெயிச்சு ஆகுங்கிறதுக்கு சமீபகால உதாரணம் தமிழ் சினிமாவில் அவங்களை கண் முன்னால் இருக்கிறது சிறைக்கு எடுத்து தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்திருக்கு வித் லவ். அதாவது நீங்கள் இந்த 3 படத்தில் ஆக சிறந்த கதையாக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிறை, தம்பி தலைவர் தலைமையிலங்கிறது ஒரு கமர்ஷியல் காமெடி, கலம்பம் மசாலா. நீங்கள் வித் லவ்ங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுடைய மனோநிலை என்ன, ஆண் பெண் உறவை எப்படி பார்க்குறான். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய மோட்டிவேஷன் பூரா ஒரு பொண்ணை பார்த்தா அவளை அனுபவிச்சிடணும், காமவெறியை தீர்த்துக்கணுன்றதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுடைய மனோநிலை காமம் தாண்டி போயிட்டுருக்கு. காமம் அங்கே பிரதானமாகவே இல்லை. அவனுக்கு பெண் ஸ்பரிசம் என்பது அல்லது பெண்களோடு நெருக்கமாக பழகிறங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கிறதுனால அவன் எடுத்தது காமன்ற கான்செப்டுக்கு போகிறதே இல்லை. அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க வித் லவ்வில். அதாவது 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தங்குவாங்க, போயிட்டுருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு வருஷம் தட்டாமல் அந்த சீன் பை சீனாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு செக்ஸுவல் பிரச்சனையை கூட ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன். அதே நேரத்தில் பக்குவப்படாத அல்லது வயசுக்கு வராது நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்வது என்பது கதைக்கு ஆகாதுங்கிறத செக்ஸுவல் இன்ஃபாக்சுவேஷன் சொல்கிறது. கதைக்கு அதுங்கிறத அழுத்தமாக அந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிங்கும்போது இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய் அதிகபட்சமாக. ஆனால் இன்றைக்கி அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணுங்கிறது தான் நேற்றைய திரையரங்குகளுடைய ஓப்பனிங் காமிக்குது. நீ ரஜினிகாந்த், அஜித், விஜய், விக்ரம், சூர்யாவுக்கு தியேட்டரில் வரக்கூடிய ஓப்பனிங் ஒரே படம் தான், அந்த பையனை டைரக்ட் பண்ணது, அந்த பையன் ஹீரோ. இப்போ வந்து குட் நைட், அதுக்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ வந்து வித் லவ். அந்த மகேஷ் ராஜ் பஸ்லியா அந்த ப்ரொடியூசர், அப்புறம் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குறது மாதிரி இருக்கு, புதுசாக ஃபீல் குட் மூவிஸ் அப்படிங்கிறது. ஸோ புதுசாக ட்ரெண்டுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமா ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு.
10 பேர் சேர்ந்து பணம் போட்டு படம் எடுக்கிறது, ஜெயிச்சா அடுத்து ட்ராவல் பண்ணுறது, இல்லைன்னா ஊருக்கு போகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருதல் கழகம் படம் எடுத்தது வந்து சின்ன சின்ன ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த படம் எடுத்தாங்க. எடுத்த முன்னாடி டிஆர் பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனால் அந்த படத்துக்கு பணம் போட்ட ஆட்கள் யாரையுமே காணாமல் அவங்களுக்கு அவர் படம் பண்ணல. வாழ்நாள் முழுவதும் அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னை பெரிய ஆள் ஆகிக்கிட்டார். இது சினிமாவோட சாவக்கேடுன்னு சொல்லலாம், சினிமாவோட கலாச்சாரம்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் லவ் எடுத்திருக்காங்கனாக்கா, டூரிஸ்ட் ஃபேமிலின்னா அந்த பையன் யார்ட்டையுமே ஐசண்டாக ஒர்க் பண்ணல. அப்படிங்கும்பொழுது எந்த விதமான மன அழுத்தமும் கிடையாது. நம்ம டைரக்டர் அப்படி ஷாட் வைப்பார், தனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு படம் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து சசிகுமார், சிம்ரன். ஸோ அந்த படம் வந்து 2வது இயல்பாகவே தமிழகத்தில் நம்ம எல்லாரோட ரத்தத்துலையும் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஈழத்தமிழர்கள். அவங்க சம்மந்தப்பட்ட கதையும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல சினிமாவுக்கு கிடைக்கக்கூடிய பூஸ்டப்பை விட ஒரு 25% கூடுதலாகவே கிடைக்கும். இது 2 சேர்ந்து அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு 70 கோடி ரூபா அந்த படத்தினுடைய ரெக்கவரி உலகம் முழுவதும். ஸோ அந்த படத்தில் அதிகபட்சமாக 10 கோடி ரூபா அல்லது 8 கோடி ரூபா தான் செலவு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் போக ஒரு 40 கோடி ரூபா அந்த தயாரிப்பாளருக்கு ப்ராஃபிட்டிங் பொழுது, இதுவே இந்த 40 கோடி ரூபா ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியனுடைய கேரவன் பேட்டாவாக போய் ஒரு படத்தை எடுப்பாங்க. அந்த படத்தில் அது கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வெத்தலவ் இது ஒரு பரிச்சார்த்த முயற்சி. அதாவது அந்த படத்தினுடைய டைரக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தை எடுத்தவங்களாக இருக்கட்டும், பதில் மேல் போனதான். ஆனால் அவங்க டைட்டாக இருந்தது வந்து கண்டென்ட்டு. இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு எது பிடிக்கும், அந்த மீட்டரை பிடிச்சிட்டாண்டா பையன் அப்படின்பார். அது மாதிரி தான் கரெக்டாக அந்த ஒன்லைனை பிடிச்சாங்க. அதில் அந்த ஹீரோ அபிஷன் ஜீவத்தை வந்து நீ அது படம் மாதிரியே தெரியாது. அந்த பர்ஃபார்மன்ஸில் எக்ஸ்ட்ரீமெண்ட் வரைக்கும் போயிருப்பாப்பில். சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் இருக்கும். அந்த டைரக்டர் இது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு நல்ல டைரக்டராக இழந்துச்சு. அவர் ஹீரோவாக மாறிட்டார். பிரதீப் ரங்கநாதன் எப்படி கோமாளியை அடுத்து ஒரு படத்தை ஜெயிச்சதான் இன்றைக்கி அவர் அந்த ஹீரோ இமேஜில் தான் இருக்காரே ஒழிய ஒரு இயக்குனர் போயாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு இளமையான ஒரு இயக்குனரை வித் லவ்ன்ற ஒரு பிரம்மாண்ட வெற்றியின் மூலம் தமிழ் சினிமா ஒரு பக்கம் இழந்திருக்கு. ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில் யூத் ஹீரோங்கிறது இன்றைக்கி இல்லை. எல்லாம் 30 வயசை தாண்டின ஹீரோக்கள். அப்படிங்கும்போது துருதுருப்பான ஒரு ஹீரோ கிடச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுறதா, இந்த கம்மியான வயசில் ஒரு மிகச்சிறந்த படங்களை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு இல்லாமல் போகிறாருன்னு வருத்தப்படுறதான்னு சொல்ல முடியல. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.